மதிப்பிற்குரிய மருத்துவமனையில் குடியிருக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள், அனைத்து விதமான மருத்துவர்களும் சரி, அரசு அங்கீகாரம் பெற்றவர்கள், அரசு அங்கீகாரம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு இருப்பவர்கள் அனைவருக்குமே சரியா. மைனர் கவியரசன் என்கிற 8 வயது எனது மகனை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையின் காரணமாக சரியா, சேர்க்கப்பட்டிருந்தால் அவருக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல், எனது கையெழுப்பம் இல்லாமல் எந்தவித இதுவும் எடுக்க வேண்டாம் மருத்துவ ரீதியாக சரிங்களா. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட, அதாவது HIV கொண்ட ஒரு இன்ஜெக்ஷனை போடுறதாகவும், அந்த குழந்தை அதாவது எதிர் மனுதாரர் விசாரணைக்கு உட்பட்டவரிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு பல எச்ச வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்த வண்ணத்தில் இது போன்று வீடியோ மூலம் எனது ஆதங்கத்தையும் எனது எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறேன் சரிங்களா. அதனால் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு மருத்துவமனைக்கு ஒரு குழந்தை வராங்கனாக்கா கண்டிப்பாக அவர் தாய் அவர் கூட இருக்கணும் என்பது கட்டாயமாக சட்டத்தின்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. இந்த ஏன் நான் சொல்கிறேன்னா, சைல்டு வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு குழந்தை நல காப்பகத்திலிருந்து குழந்தைய தான் தாய் இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த வெல்ஃபேருக்கு குழந்தை போகணும் சரியா. ஆனால் தன் தாயை அடிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய கேஸ் இருக்குது. நீ அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீ மருத்துவம் பார்த்தா உன் மேலே என்ன கேஸ் ஆகும் அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா நீ நான் சொல்கிறத கேட்ப சரியா. நானும் கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் ஸ்டேஜ் தான் சரியா. அதான் உங்கள் ஐயா நீட் தேர்வு தான் ரத்து பண்ண போகிறாங்க, அப்புறம் எதுக்கு சர்டிஃபிகேட்டு. நானும் ஒரு டாக்டர், ஒரு வகையான டாக்டர் தான் சரிங்களாப்பா.